கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களை மார்க்கம் என்ற பெயரால் செய்து வருவதற்கு அடிப்படையான காரணம், மனிதர்களை சிலரை மகான் என்றும் பெரியார் என்றும் அவர்களாக தீர்மானித்து கொண்டு அவர்களுக்கு பல ஆற்றல்கள் இருப்பதாக நம்புவதுதான் அடிப்படை காரணம். எனவேதான் முதல்ல ஒரு மனிதரை மகான் என்றோ இறைவனுக்கு வேண்டியவர் என்றோ நெருக்கமானவர் என்றோ நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? இதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கிறதா? இந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா என்பதை கடந்த 2 வாரங்களாக சில ஆதாரங்கள் அடிப்படையில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு ஒரு கூட்டத்தாருக்கு தர்மங்களை வாரி வாரி வழங்குறாங்க பைத்துல் மால்ல இருந்து. அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், ரொம்ப நல்லவர் என்று அறியப்பட்டவர். அப்ப சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே, இவ்வளோ தங்கமான ஒரு மனுஷன் இருக்கார், அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அப்போ அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னு கேட்டா, இப்போ வல்லாஹி இன்னி ல உராஹு மூமினன், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இவர் மூமின் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். இந்த மூமின்கிற வார்த்தை 2 அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் கலந்திருக்கிற ஒரு சபையில் மூமின் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் முஸ்லீம்ங்கிற அர்த்தத்தை அது குறிக்கும். முஸ்லீம் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அந்த சபையில் அந்த மாதிரி இடங்களில் மூமின்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் இஸ்லாத்தில் இருக்கிறாருங்கிறத குறிக்கும். முஸ்லீம்கள் மாத்திரம் இருக்கிற சபையில் இவர் மூமின் என்று பிரித்து காட்டினால் அவருடைய உள்ளம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறது, கரெக்டா நம்ப வேண்டியதை நம்புறாரு, அவருக்கு இஹ்லாஸ் இருக்கிறது, அவருக்கு தக்வா இருக்கிறது, அவருக்கு இறையச்சம் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை அது தரும். சில இடங்களில் நம்ம மூமின்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அவர் மூமின், இவர் மூமின்னு சொல்லலாம். எதை வச்சு சொல்லலாம்? அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய தான தர்மம், இதையெல்லாம் வைத்து இவர் ஒரு மூமினான ஆள்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன்? வெளிப்படையா அவர்கிட்ட இஸ்லாமிய அடையாளங்கள் காணப்படுகிறது, அது சொல்ல நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா அல்லாஹ்ட்டே எப்படி இருப்பார் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் மூமின்கிற வார்த்தையை இந்த அர்த்தத்தில் சொல்வது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எந்த அர்த்தம்? அவர் ரொம்ப இஹ்லாஸா உள்ளவர், அவர் உள்ள ரொம்ப சுத்தமானது, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆளு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு பாருங்க, இது யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாரும் முஸ்லீம் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சபையில. அந்த சபையில் இருக்கிற சஹாபாக்கள்ல சில பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க, சில பேருக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவர் என்ன சாத் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வல்லாஹி இன்னி ல உராஹு மூமினன், அவர் மூமின்னு நான் நினைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க விட்டுவிட்டீங்களே, இவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஆளுக்க, இவர் ரொம்ப பயங்கரமான ஒரு ரொம்ப நல்ல ஆளு அப்படின்னு மூமின்களுக்கு மத்தியிலேயே வேறுபாடு காட்டி அவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அவ் முஸ்லிமன் அப்படி சொல்லாத, முஸ்லிமா நினைக்கிறேன்னு சொல்லு. முஸ்லிம்னா வெளிப்படையான செயல் நல்லா இருக்குன்னு அர்த்தம், மூமின்னு சொன்னா உள்ள நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீ முஸ்லிம்ங்கிற வார்த்தையை சொல்லலாமே தவிர மூமின்கிற வார்த்தையை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே பேசாம இருந்துக்கிறார். கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவர் சொல்றாரு, நம்ம பார்த்த வகையில் இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷனை பார்த்தது இல்லையே, இந்த மனுஷனை கொடுக்காம இருக்கிறாங்களேன்னு சொல்லி திரும்பவும் அதை சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய இப்படி நல்ல மனுஷனை விட்டுட்டு மத்த ஆளுக்கெல்லாம் கொடுக்குறீல அப்படிங்கும் போது இதே வார்த்தையை இன்னில உராஹு மூமினன், அவரை மூமின் நான் நினைக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திரும்பவும் அவ முஸ்லிமன் அப்படி சொல்லாத, அது உனக்கு கிடையாது, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இருக்கிறவங்க அவங்க தான் நல்லவர், சிறந்தவர், இஹ்லாஸானவர், தக்வா உள்ளவர் நீ சொல்லக்கூடாது, முஸ்லீம்னு சொல்லு, மூமின்கிற வார்த்தையை சொல்லாத. இந்த கொடுக்கறதுக்கு பதில் சொல்லல, இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தப்புன்னு சுட்டி காட்டுறாங்க. 3 தடவை அவர் திருப்பி திருப்பி இதை சொன்ன பிறகு 4வது தடவை சொல்றாங்க, அவருக்கு நான் கொடுக்காம இருந்தனால கெட்டவன் அர்த்தம் கிடையாது, நான் ரொம்ப விருப்பமான ஆட்களை விட்டுட்டு விருப்பம் இல்லாத ஆளுக்கு கூட கொடுப்பேன் சில நோக்கங்களுக்காக வேண்டி,
அதனால இந்த விஷயம் நீ ரெக்கமெண்ட் பண்ணாத, ஆனா மூமின்னு சொல்லி இந்த சர்டிபிகேட் கொடுக்கிற வேலையை நீ செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன விளங்குது? எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு மனிதருடைய வணக்கம், தோற்றம், பழக்க வழக்கம், பண்பாடு இதெல்லாம் சிறப்பா தெரிஞ்சுன்னு சொன்னா அவர் கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு வேண்டியவர், அவர்கிட்ட நிச்சயமா இறையச்சம் இருக்கிறது, அவர் உள்ள அப்படி பர்ஃபெக்டா இருக்கும், நிச்சயமா அவர் சொர்க்கவாசி தான் என்கிற மாதிரியான தீர்மானத்தை நம்ம எடுக்கலாமான்னு கேட்டா, சஅத் இப்னு அபீ வக்காஸ் போன்ற சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபிக்கு அந்த அதிகாரம் இல்லை. இந்த சஅத்ங்கிறவர் யாரு? 10 பேர் நிச்சயமா சொர்க்கம் போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வஹீயின் அடிப்படையில் சொன்னார்கள். அவங்களுக்கு சொல்ல முடியும். அந்த சஅத் அவர்கள் ஒரு ஆளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, உனக்கு அந்த ரைட்டு கிடையாது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்கிக் கொள்றோம்? ஒரு மனிதருடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய தோற்றம், அவர் சமுதாயத்துக்கு ஆற்றிய தொண்டு, அவருடைய கையில நிறைய பேர் இதுதான காரணம் சொல்றாங்க. மகான அவுலியா பெரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு தெரியுமா? அவர் கையில எத்தனை பேர், அதெல்லாம் கட்டுக்கதையா கூட இருக்கலாம், நிஜம்னு வைத்துக் கொண்டாலும் கூட அவர் கையில நிறைய பேர் இஸ்லாத்து தலைவர் இருக்கிறாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னுலாம் சொன்னாங்கன்னு சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும். அதனால அவரை எப்படி அல்லாஹ்ட்ட நல்லவர்னு நீங்க சொல்ல முடியும்? அவர் அல்லாஹ்வுக்கு வேண்டியவர்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் மகான் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு நடிக்கிற ஆளுடைய கையில கூட நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவலாம். இஸ்லாமிய நம்பிக்கை அவருக்கே இல்லாம இது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி உலகத்தில் ஒரு பேர் வாங்குறதுக்காக கூட அவர் பாடுபட்டார்னு சொன்னா அவர் நல்லவர் என்று மக்கள் நினைக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ஒரு அறிவுரை சொல்லி நம்ம திருத்துகிறார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எந்த மனுஷனையும் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் நல்லவர் நினைக்கலாம். நம்முடைய கொடுக்கல், நம்முடைய வாங்கல், நம்ம நல்லா தான் நம்பி கொடுக்கலாம், இவர்கிட்ட நம்ம வேலையை கொடுக்கிறதுக்கு வேண்டாம் நல்லவர் கெட்டவர்னு தீர்மானிக்கலாமே தவிர மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவருக்கு என்னமோ அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது என்கிற மாதிரியான விஷயத்துல முடிவெடுப்பதாக இருந்தால் அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் தெரியுமே தவிர யாருக்கும் தெரியாது. இறை தூதர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தால் அவர்களை பற்றி மட்டும் தெரியும், மற்றபடி தெரியாது என்கிற இந்த அடிப்படை நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், இது ரொம்ப முக்கியமான சம்பவம். இதை விட ரொம்ப தெளிவாக இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிற சம்பவம். என்ன சம்பவம் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் என்கிற பகுதிக்கு இந்த ஜக்காத்தை எல்லாம் வசூலிப்பதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? சில பொருள்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒரு தங்க கட்டி, அதாவது சுத்திகரிக்கப்படாத தங்க கட்டின்னு வருது. அந்த தங்க கட்டி ஒன்று அங்கே இருந்து வருகிறது. இனிமேல் சுத்தமாக்கி அதை என்ன செய்யணும்? நகை செய்வதற்கு ஏற்றதாக மாற்றணும். அந்த கண்டிஷன்ல ஒரு தங்க நகை ஒன்று, தங்க கட்டி ஒன்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு 4 பேருக்கு அதை பிரித்து கொடுக்குறாங்க. இந்த துண்டை 4 துண்டா வெட்டி நீங்க 4 பேர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு அதை பங்கு போட்டு கொடுக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சஹாபி சொல்றாரு, நகுனு அஹக்கு பிஹாதா மின் ஹாவுலாயி, இந்த 4 பேரோட நமக்கு ரொம்ப தகுதி இருக்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, நம்ம அதை விட சிறந்த ஆட்களா இருக்கிறோமே, நமக்கு தான் ரொம்ப உரிமை இருக்குது என்று சொல்லி ஒரு சஹாபி சொன்னார். ஒரு பேர் சொல்லப்படலை. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா தஅமனூனி, ஏப்பா என்னை நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் கொடுத்தா ஒழுங்கா கொடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த பூமியிலேயே என்னை விட நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கிறா? ஆனா அமீனு மன்பிசமாய் உள்ள வானத்திலையும் பூமியிலையும் உள்ள என்னை விட நம்பிக்கையான மனுஷன் யார் இருக்கிறான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கொடுக்கிற ஒரு விஷயத்துல நீங்க கேள்வி கேட்பீங்களா? நான் கரெக்டா பண்ண மாட்டேனா? நல்லது கெட்டது ஆய்வு செய்யாம நான் கொடுத்துட்டு நினைக்கிறீங்களா என்ற உடனே அவர் வாயை மூடிக்கிட்டார். யாரு? எங்களுக்கு தான் தகுதின்னு சொன்னார் பாருங்க, அவர் வாயை மூடிக்கிட்டாரு. இன்னொரு ஆள் எந்திரிச்சு என்ன பண்றாரு, யா ரசூலல்லாஹ் இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அல்லாஹ் பயந்துக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹீஹுல் புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எழுந்தவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரேன்னு வேற கூப்பிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அல்லாஹ் பயந்துக்கிறங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பயந்து இந்த பங்கு செய்யல, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்யறாரு? அவரு ஆட்சேபனை செய்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த பூமியிலேயே அல்லாஹ் ரொம்ப பயப்படுறாள் நான் தானப்பா, என்னை போய் அல்லாஹ் பயந்துக்கன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த ஆள் போயிட்டார். போன உடனே அங்க காலித் இப்னு வலீத் இருக்கிறார். அவர் எப்பவுமே ரொம்ப கோபக்காரர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி என்ன செய்வார்? எதா இருந்தாலும் வாளை தூக்கிடுவார். அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுவிட்டானே,
அல்லாஹ் பயந்துக்கிறங்கன்னு சொல்லி உங்களை நோக்கி இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நான் விடுவேனா? நான் அவனை கொல்ல போறேன், எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க, அவன் வெட்டிட்டு தான் வரணும் இப்ப அப்படின்னு அவர் கோபமா என்ன செய்யறாரு, எந்திரிக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்பா ஒரு தொழுகையாளியா இருக்கார்ல, நீ எப்படி அவர் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி, லல்லஹு யுஸல்லி, அவர் தொழுகையாளியா இருக்கார்ல, நீ எப்படி அவர் வெட்டுற அப்படின்னு கேட்கறாங்க. அவர் வெட்டுறாரு ஒரு ரீசன் வேணும்ல, நம்மளை சேர்ந்தவரா இருக்கிறாரு, புரியாம கேட்கிறாருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆமா எத்தனையோ தொழுகையாளிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க உள்ள ஒன்று இருக்கு வெளியே ஒன்று இருக்குது, அது தொழுகையெல்லாம் கரெக்ட். அவர் கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காலித் இப்னு வலீத் என்ன செய்யறாரு, அப்ஜெக்ஷன் பண்றாரு. எப்படி பண்றாரு, எத்தனையோ கம்மின் முசல்லின், அப்ப எத்தனையோ தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், அவங்க நாக்குனால சொல்றாங்க, உள்ளத்துல அது இருக்க மாட்டேங்குது, அது ஈமான் இருப்பதா காட்டுவாங்க, வெளியில இருக்காது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் நாங்க பாக்குறோமே அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னு கேட்டா கோவமா, இந்த பார்ப்பா லம் உமர், நான் கட்டளையிடப்படவில்லை, அன் நக்கிபன் நாஸ குலூபஹும், மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்க்கிறதுக்கும், அசுக்க புத்தூனகும், அவர்களை வயிறுகளை கிழித்து பார்ப்பதற்கும் எனக்கு கட்டளை கிடையாது. வெளியில நல்லா இருக்கானா நல்லவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், அந்த வெளியில உள்ள விஷயத்துக்கு மட்டும். உள்ள கரெக்டா இருக்கிறானான்னு சொல்ற ரைட்டு எனக்கே கிடையாது. நீ எப்படி எத்தனையோ தொழுகையாளியா இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன், நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் எடுத்துக்காட்டியும் கூட உண்மை இது, எத்தனையோ தொழுகையாளிகள் இருக்கலாம், அந்த தொழுகையாளிகள் நடிக்கிற தொழுகையாளிகளாகவும் இருக்கலாம். ஆனா இன்னன்னார்னு சொல்ல இயலுமா, ஜெனரலா சொல்லலாம். இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம், எத்தனை பேர் வேஷம் போடுறார்கள், எத்தனை பேர் ஈமான் இருப்பதாக சொல்லுகிறார்கள், உள்ளத்தில் இருக்க மாட்டேங்கிற ஒரு பொதுவா சொல்லலாம். இவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள், அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அப்ப அந்த மனுஷனுடைய உள்ளத்தை பார்த்ததா ஆயிரும். அந்த மனுஷனை பற்றி நீ சொல்வதாக இருந்தால், நீ என்ன உள்ளத்தை பலந்து பார்த்தாயா, வயிற்ற கிழிச்சு போய் உள்ள இருக்கான்னு பார்த்தியா, கண்டுபிடிச்சியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வெளிப்படையாக ஒன்றை நல்லவர் மாதிரி தெரிந்தால் நம்ம அளவுக்கு அவர் நல்லவர்னு சொல்லிக் கொள்ளலாம், நம்ம அளவுக்கு. அதே நேரத்தில் உள்ளம் கரெக்டா இருக்குது என்றோ கரெக்டா இல்லை என்று சொல்லக்கூடாது. உள்ளத்துல ஆள் நடிக்கிறாங்க, அம்புட்டு பொய்யுங்க, ஒன்னா நம்பர் செய்தாங்கன்னு சொல்லிடக்கூடாது ஒரு மனுஷனை பத்தி. ஒரு மனுஷனுடைய வெளிப்படையான விஷயங்கள் நமக்கு கரெக்டா இருந்தால் அம்புட்டு நடிப்புன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அது வெளிப்படையான விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர் நல்லவர்னு சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லணும், நம்ம அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லவரா இருக்கிறாரு, எங்க கொடுக்க வாங்கல நாங்க நல்லவர் நம்புவோம், கடன் கேட்டா வசதி இருந்தா விரும்பினா கொடுப்போம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் முடிவு செய்து கொள்வோமே தவிர மகான்னு முடிவு செய்ய மாட்டோம், பெரியார்னு முடிவு செய்ய மாட்டோம், சொர்க்கவாசின்னு முடிவு செஞ்சிட மாட்டோம், நரகவாசின்னு முடிவு செஞ்சிட மாட்டோம். இந்த அடிப்படையை நம்ம விளங்கி இருந்தா தர்காவெல்லாம் வந்திருக்குமா, தரிக்காவெல்லாம் வந்திருக்குமா, ஷேகுமார்கள்லாம் வந்திருப்பாங்களா? காலில் விழுன்னு சொல்லுவாங்களா? காலில் விழுவோம், விழலாமா கூடாதுன்னு விட்டுருவோம், விழுவோம்ப்பா. நீ மகானா, இவரை மகான் நீ எப்படி கண்டுபிடிச்ச, அவருடைய தோற்றத்தை தவிர நீ என்னத்தை பார்த்த, அவருடைய தலப்பாவை தவிர நீ என்னத்தை பார்த்துவிட்ட, அவருடைய தாடியை தவிர நீ என்னத்தை பார்த்த, அவருடைய வெளிப்படையான செயல்களை தவிர என்னத்தை பார்த்த, உள்ளம் கரெக்டா இருக்குன்னு பார்த்தியா, தக்வாவை பார்த்தியா, இஹ்லாஸை பார்த்தியா, அவர் அல்லாஹ்வுக்கு தான் பாடுபடுறாருங்கிற கண்டுபிடிச்சியா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை எழுதி வச்சிருக்கிறாங்கிறது லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்த்து அதை படிச்சு முடிவு பண்ணியா? பிறகு அவரை மகான் இவர மகான், அவர் பெரியார் இவர் பெரியாருங்கிறீங்க. இந்த டாபிக் இஸ்லாத்துல என்ன இல்ல, இடமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசாமாண்டா அவங்க வளர்ப்பு மகனா ஸெய்துங்கிறவர் வளர்த்தாங்க இல்லையா, அவருடைய புள்ள உசாமா. ரொம்ப அவர் மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமா இருப்பார்கள். ஒரு படையில் ஒரு குழப்பம் பண்ணக்கூடியவர்களை அடக்குவதற்காக வேண்டி போற வழியில முஸ்லீம் வியாபாரிகளை வழிமறிக்கிறது, அவங்கள கொல்றது, இப்படியான ஒரு வழிப்பறி கூட்டம் இடையில இருந்தது. அவங்கள போய் அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிங்கிற முறையில் ஒரு சிறு படையோட அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் அவங்களை அடக்கும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தெரியாம செஞ்சிட்டோம், இனிமே நாங்க உங்க அமைப்புக்கு நாங்க வந்துடுறோம், உங்க மார்க்கத்துக்கு நான் வந்துடுறோம் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறார். அடக்க போன உடனே இதுவரைக்கும் நாங்க செஞ்ச தப்பு தான், இன்னையில நான் திருந்திக்கிறேன்னு சொல்லி அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தர் சொல்றாரு, என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே குத்தி விட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகு என்னடா நடிக்கிறியா நீ அப்படின்னு நினைத்து கொண்டு அவரை கொண்டு விட்டார். கொன்னவுடனே பிந்தி வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இது உறுத்திக்கிட்டே இருக்கு அவருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சொன்னானே, சொல்லிவிட்டு நம்ம அந்த மாதிரி குத்தி விட்டோமே, நமக்கு பாவமாயிருமோ. யுத்தத்துல நடக்குது, போர்ல தான் நடக்குது, போர்ல குத்துறதுங்கிறது உள்ளதுதான். இருந்தாலும் போர்ல அந்த மனுஷன் சரணடைஞ்சிட்டானே, நான் அந்த பக்கம் இல்லை உங்க பக்கம் சொல்லிவிட்டானே, இந்த நேரத்தில் நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மனசுல லேசா படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை வளர்க்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே சம்பவம் இப்படி ஆக்குன்னு சொல்லி சொல்றாரு.
உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கத்தல்தஹு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவனே கொன்னுபிட்டியா? வாயினால வெளியில காட்டிட்டான்லப்பா, அதுக்கு பிறகுமா நீ அவனை கொண்ட அப்படின்னு கேட்கிறாங்க. பேசாம இருக்கிறாரு. திருப்பியும் கேட்கிறாங்க, கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கத்தல்தஹு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொன்னுபிட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் கேட்கிறாங்க, கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கத்தல்தஹு. அப்ப இவர் பதில் சொல்றாரு, அவன் தற்காப்புக்கு தான் சொன்னான். ஒரு உடனே ஆன்சர் பண்றாரு, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு உள்ளத்துல சொல்ல கிடையாது, நான் வெட்டிடுவேன் பயந்துகிட்டு செஞ்சான், அவன் தன்னை காத்துக்கொள்வதற்கு தான் அதை சொன்னான் அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹல்லா ஷகத்த கல்பஹு, ஓ அவர் உள்ளத்தை நீங்க பிளந்து பார்த்து கேட்கிறாங்க, உள்ளத்தை பிளந்து பார்த்து தலமு காலகாம்லா, உள்ளத்துல இருந்து சொன்னானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டான், வாயிலிருந்து வந்துருச்சு, அது உள்ளத்துல இல்லாம இருக்கலாம் இருந்தும் இருக்கலாம், அது நீனும் நானும் முடிவு செய்யக்கூடாது, அதை முடிவு செய்யணும் அல்லாஹ். உள்ளத்துல இருந்து சொன்னா அல்லாஹ்ட்ட உனக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, உள்ளத்துல இல்லாம சொன்னா ஏமாத்துறக்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்க போகுது. நீ துன்யாவில் என்ன செய்யணும் சொல்லிவிட்டான்ல, நீ வெளிப்படையா உள்ளதை உனக்கு எந்த அதிகாரம் இருக்குதோ அதை செஞ்சுட்டு போவியா? நீங்க உள்ளத்தை பிளந்து பார்த்து அந்த உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லைன்னு கண்டுபிடிச்சீங்களோ அப்படின்னு கட்டுமையான கோபத்தில் கேட்கிறாங்க. அப்ப உசாமா சொல்றாரு, திருப்பி திருப்பி மாசாலையு கர்ரிருகா, திருப்பி திருப்பி இதை சொன்னார்கள், உள்ளத்தை பிளந்து பார்த்துட்டீங்களோ கண்டுபிடிச்சிட்டீங்களோ உள்ளத்தை, இதையே திருப்பி திருப்பி, அது கடுமையான ஒரு குற்றம்ங்கிறதுக்காக வேண்டி எத்தனை தடவை சொன்னாங்கன்னு வரல, திரும்பி திரும்பி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து அவர் வெக்ஸ் ஆகி போய் சொல்றாரு, பேசாம அன்னைக்கு இஸ்லாத்துக்கு நான் வந்திருக்கலாம் போல இருக்குது, இதுக்கு முந்தி உள்ள எல்லாத்தையும் அழிச்சு பிடிச்ச நான் செஞ்ச காரியம், அன்னைக்கு நான் இஸ்லாத்துக்கு சேர்ந்திருக்க கூடாதா? அதுக்கு முந்தி நான் இஸ்லாத்துல வராம இந்த அறிவுரை கிடைத்த பிறகு நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் இப்படி நான் செஞ்சிருக்க மாட்டேனே, அன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாமே, அதுக்கு முந்தி வந்து தொலைஞ்சி இப்படி ஒன்று பண்ணிவிட்டேனே, இந்த அறிவுரை விளங்கின பிறகு நான் வந்திருந்தா நல்லா இருக்குமே நான் நினைக்கும் அளவுக்கு அது பயங்கரமான ஒரு குற்றம் என்று நான் உணரும் வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இது என்ன விளங்குது? கல்பை பிளந்து பார்க்கக்கூடிய வேலை நம்ம வேலை இல்லை. நீங்க அவுளியாண்டா கல்புல இருக்குன்னு தானே அர்த்தத்தில் சொல்றீங்க. மக்கள் வந்து ஒரு ஆளை மகான்கிறாருன்னா வெளி தோற்றத்துக்காக சொல்றீங்க கிடையாது. ஒரு அவுளியாண்டு சொல்றாங்கன்னா அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக வேண்டியா சொல்றீங்க? அவர் எப்போ போயிட்டாரு, எதுக்காக அதை சொல்றீங்க? அவர் அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவருக்காக தான் சொல்றீங்க, சொர்க்கவாசிங்கிறது தான் சொல்றீங்க. உங்களுக்கு முடியாத ஒரு அல்லாட்ட வாங்கி தருவார் நினைச்சுக்கிட்டு தான் சொல்றீங்க. இப்படி சொல்றதா இருந்தா நீங்க அவருடைய கல்பை பிளந்தீங்களா? உள்ளத்தை பிளந்து பார்த்து ஆமா கரெக்டா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது, சரியான ஈமான் உள்ளத்துல உட்கார்ந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா என்று நம்ம விளங்கி பார்த்தோம்னு சொன்னா இந்த தர்கா தரிகாவனம் இருக்குமா? பெரியார் மகான்லாம் இஸ்லாத்துல இருக்குமா? இந்த கான்செப்டே இருக்குமா? இந்த அடிப்படைக்கே வேலை இல்லாம போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் தலைமையில ஒரு படையை அனுப்புறாங்க. அதே மாதிரி நடக்கிறது, சரணடைகிறாங்க அந்த மக்கள்லாம். சரணடைஞ்சு சபானா சபானா உங்க மார்க்கத்துக்கு வந்துட்டோம், உங்க மார்க்கம் வந்துட்டோம், எங்களை விட்டுருங்கிறாங்க. இவர் விடாத எல்லாத்தையும் வெட்டி குவின்றாரு. யுத்தத்தில் தான் நடக்குது. யுத்த காலத்தில் சரணடைகிறார்கள். சரணடையும் போது நாங்கள் உங்க வழிக்கு வந்துட்டோம், உங்க வழிக்கு வந்துட்டோங்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணல, அது வெளிப்படையாக சொன்னதை பார்க்காம நடிக்கிறான், உள்ளத்துல கிடையாது, இது வெளியில தான் வாயில தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு விடுறாரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டவன, அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சனா ஹாலித், யாரெல்லாம் அந்த ஹாலிது பண்ண இந்த செயலை விட்டு நான் விலகி கொண்டேன். இவர் செஞ்ச நான் பொறுப்பு இல்லை அல்ல, நான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கவில்லை இறைவா, இவர் செஞ்ச காரியத்துக்கு இவர் தான் பொறுப்பாளி, நான் இதிலிருந்து முழுசாக விலகி கொண்டவன் என்று அவர் செஞ்ச அந்த காரியத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. என்ன எதை காட்டுது? இதெல்லாம் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகணுமே தவிர அல்லாஹ் வேலையை பார்க்க கூடாது. இது அல்லாஹ் வேலை, இது அல்லாஹ் வேலை. இவர் அவுலியா, இவர் ஷேகு, இவர் பெரியாரு, இவர் மகான், இது உன் வேலையா? இது அவன் தீர்ப்பளிக்கிற விஷயம். மறுமை நாள்ல நம்மளை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு என்ன செய்வான்? இவரெல்லாம் மகானு, இவரெல்லாம் சொர்க்கவாசின்னு அவன் எடுக்கிற விஷயத்தை நீ எதுக்கு எடுக்கிற? அவன் எடுக்கிற அதிகாரத்தை நீ எப்படி கையில் எடுக்கணும்? இந்த ஒரு அடிப்படையை விளங்காத காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் என்ன செய்யுது, இந்த மாதிரி மகானு பெரியாரு தரிகா முரீது பையத்து எல்லாம் எல்லாம் எந்த பேசல வருதுன்னு கேட்டா, ஒரு மனுஷன் நம்மள மாதிரி மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை, நம்மள மாதிரி நோய்வாய்ப்படக்கூடிய மனிதனை, நம்மள மாதிரி சாப்பிடக்கூடிய மனிதனை, நம்மளை விட டேஸ்டாகவும் ருசியாகவும் அதிகமாகவும் சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனை, நம்மளை விட கூடுதலாக இந்த உலகத்தில் அதிக ஆசை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனை, பணக்கார வீடுகளில் மட்டுமே தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனை மகான் நினைக்கிறோன்னு குழப்பமே வருது. கண்ணால பாக்குறியா இல்லையா?
நோய்வாய்ப்படுறத பார்க்கறியா இல்லையா? எத்தனை மகான்கிறவனுக்கு பிள்ளை இல்லாம இருந்ததை பார்க்கறியா இல்லையா? அவர் கவலைப்படுறத பார்க்கறியா இல்லையா? அவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் வைக்கிறத பார்க்கறியா இல்லையா? கடைசியில் செத்து போறதையும் பார்க்கறியா இல்லையா? கொண்டு புதைக்கிறதையும் பார்க்கறியா? அப்புறம் என்ன மகானு? என்ன எதை பார்த்து விட்டு மகான்கிறீங்க? இந்த இதை ஒழிக்கத்தானே இஸ்லாம் வந்தது. இதை ஒழிச்சு கட்டத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். அவங்க வாழ்ந்த காலத்தில் பாருங்க, ஒரு யகூதி பெண்ணு, யூத பெண்ணு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இறைச்சியை நல்லா பொரிச்சு கொண்டாந்து கொடுக்குது. ஆட்டு இறைச்சியை நல்லா எடுத்து சாப்பிட்றாங்க. என்ன நினைச்சு சாப்பிட்டாங்க? இது வந்து நல்லா யகூதியா இருக்கலாம், மதத்தில் மாற்று கருத்தில் இருக்கலாம், ஆனா ஒரு கெட்ட பொம்பளை இல்லை இவ அப்படி நினைச்சான்னு சாப்பிட்டாங்க. அதுல விஷம் கலந்துருக்கா அவ. அந்த இறைச்சியில் என்ன, இதெல்லாம் புகார், நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்திகள் தான் உங்களுக்கு சொல்றேன். இறைச்சியில விஷத்தை கலந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்களே, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்களே. எந்த அடிப்படையில் சாப்பிட்டாங்க? வெளிப்படையா பார்க்குறாங்க, ஒரு பொம்பளை இந்த மாதிரிலாம் அந்த பொம்பளை பண்ணுவான்னு உங்களுக்கு தோணலை. நல்ல பொம்பளை தான், மூமினா இல்லாட்டா கூட இப்படியான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பொம்பளையா இருக்க மாட்டா அப்படி நினைச்சுதானே சாப்பிட்டாங்க. அந்த பெண்ணை பற்றி அவங்க மதிப்பீடு தப்பா இருந்தா சாப்பிட்டுருப்பாங்களா? இந்த பொம்பளை பார்த்து ஒரு மாதிரியான நோக்கத்தில் வந்திருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சால் அதை சாப்பிட்டுருப்பாங்களா? அப்ப நல்ல ஒரு பொம்பளை நினைச்சாங்க, பொய்யா போச்சே, விஷத்தை கொண்டாந்து கொடுத்து விட்டால. அப்ப இப்படி நிறைய நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். யார் உள்ளத்துல யாரை பத்தி வேண்டாலும் எந்த கருத்து வேண்டாலும் வரலாம். மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இருட்டில் ஏத்துக்காப்புல இருப்பாங்க, பள்ளிவாசல்ல ஏத்துக்காப்பு இருக்கும்போது மனைவிமார் வந்து என்ன செய்வாங்க, அவங்கள விசாரிக்க வருவாங்க. வாசல்ல நின்று என்ன செய்வாங்க, இவங்க வெளியே அவங்க உள்ள அந்த மாதிரி நின்று பேசி கொண்டிருப்பார்கள். பேசிட்டு மனைவி வெளியே போயிடுவாங்க, இவங்க பள்ளி வாசலுக்குள்ள ஏத்துக்காப்புக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சஃபியாங்கிற மனைவியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு உள்ளேயும் அவங்க மனைவி பள்ளிக்கு வெளியிலேயுமாக இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல, பள்ளி வாசலுக்கு உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, வெளியில அவங்க மனைவி இருக்கிறாங்க. இதை வீட்டு விஷயம் ஏதோ குடும்ப விஷயத்தை ஏதோ பேசுறதுக்காக மனைவி வந்திருக்கிறாங்க. இருட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு அன்சார்கள், மதீனாவை சேர்ந்த ரெண்டு சஹாபாக்கள் அவங்கள கடந்து போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அலா ரிஸ்லிக்குமா, இங்க நில்லு அப்படி நில்லு, இங்க வாங்க கூப்பிடுறாங்க. போன ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்னமா ஹாதிகி சஃபியா, நான் பேசிட்டு இருக்கிறேன்ல இது என் மனைவி தான் அப்படிங்கிறாங்க. சும்மா அந்த ஆளுங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. வழியை அவங்கள கூப்பிட்டு, நான் இருட்டாவில் இருக்குது யார்கிட்ட பேசுறாங்க தெரியல, இல்ல என் மனைவிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சு விடவெடுத்து போய் அப்ப இதை சொன்னா என்ன விளங்குவாங்க, ஆஹா நம்ம ஏதோ சந்தேகப்படுற மாதிரில ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, நம்மளையில சந்தேகப்பட்டாங்க. அந்த விளவெடுத்து போய் சுப்ஹானல்லாஹ் யார சொல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் இருக்கானே ரத்த நாளங்கள்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கிறான் மனுஷன்ட்ட, அதனாலதான் நான் என்ன செய்யறேன், இப்ப நீ பேசாம போயிருவேன். போனோன்னு என்ன பண்ணு, ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளையோட பேசிட்டு இருந்தாங்களே, இந்த பொம்பளை யாரு, இருட்டில் என்னன்னு பேசினாங்க, அதா இருக்குமோ இதா இருக்குமோன்னு உன் மனசுல என்ன செய்யும், அது வரும். அதுக்காகத்தான் நான் இதை பண்ணனேங்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, எந்த ஒரு மனிதரை பற்றியும் இந்த மாதிரி வெளிப்படையான காரியங்களை வைத்து தப்பான முடிவு யாருக்கு வேணா வந்துடலாம், நல்ல முடிவு அது மாதிரி வந்துடலாம். ஆனா அதெல்லாம் எப்படி நீங்க வைத்துக் கொள்ளணும், இந்த துன்யா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இவர் நல்லவர், என்னுடைய தொழிலுக்கு நான் இவரை நம்பலாம், என்னுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு நம்பலாம், என்னுடைய சம்பந்தத்துக்கு நம்பலாம், நான் கொடுக்குற ஒரு பொறுப்புக்கு இவரை நம்பலான்னு முடிவு எடுக்கலாமே தவிர இவர்கிட்ட போய் அல்லாட்ட வாங்கி தர சொல்லலாம், அல்லாட்ட கேட்க சொல்லலாம், இவர் கேட்ட அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த மாதிரியாக ஒரு மனிதனை நல்லவன் என்று தீர்மானிக்கிறதுக்கு மார்க்கத்தில் கடுகளவு கூட, கடுகில் கோடியில் ஒரு பங்கு கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவுலியா இறைநேசர் யாருன்னு சொல்லும் பொழுது அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். இந்த ஆயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க எல்லாரும். எந்த ஆயத்து, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன். இவ்வளவு பாதி சொல்ல மாட்டாங்க, இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவங்களுக்கு கவலையும் கிடையாது. இதை வாசிப்புட்டு அவுலியாக்களுக்கெல்லாம் கவலை இல்லைம்மா, அதெல்லாம் சரிப்பா, அவுலியா யாரு அதான டாபிக். அவுலியாக்களுக்கு பயம் இல்லைதான். இறை நேசர்களாக இருந்தால், நிஜமாக இறை நேசர்களா நீங்க எல்லாம் வாழ்ந்தால், நாங்கள்லாம் வாழ்ந்தால் அல்லாஹ் பயப்பட தேவையில்லை, நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அது வேற பொதுவான விஷயம். அது அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன பண்றான், அவங்க யாரு தெரியுமா, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், தக்வா உள்ளவர்களாக இருப்பார்கள், இறைவனை மனதார அஞ்சுவார்கள் அப்படிங்கிறான். அப்ப ஒரு அவுலியா யார் என்பதற்கு என்ன அளவுகோல், உள்ளத்தில் இறை எச்சம் இருக்கும். உள்ளத்தில் இறை எச்சம் இருக்கிறது அல்லாஹ் அளவுகோலா சொல்லி இருக்கும் பொழுது உள்ளத்தை நீ எப்படி பார்க்க இயலும், நான் எப்படி பார்க்க இயலும், யார் தான் பார்க்க இயலும்? அப்ப உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவன் அல்லாஹ் தானே. அப்ப நம்ம அவுலியாங்கிறத நம்ம முடிவு செய்ய இயலாதுன்னு அதுல சேர்த்து அல்லாஹ் சொல்றான்.
அவுலியாக்களுக்கு பயம் இல்ல, அவுலியாக்களுக்கு கவலை இல்ல, ஆனா உனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சேர்த்து சொல்றான். அதை மறைச்சிடுறாங்க. அல்லாஹ் வந்து அந்த ஆயத்திலே தொடர்ச்சியில தக்வா உள்ள ஆள் தாப்பா அவுலியான என்ன அர்த்தம்? அது நம்ம டிபார்ட்மெண்ட். தக்வாவை முடிவு செய்யறது ஓன் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அவுலியாக்களுக்கு பயம் இல்லதான், அது யாருங்கிற நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கிறாதுன்ட்டான்ல. இவங்க அந்த பாதியை மறைச்சு விட்டு அவுலியாக்களை பற்றி எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அதனாலதான் நாங்க அந்த பாதுஷாட்ட போறோம் இந்த பாதுஷாட்ட போறோம் என்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்னும் நிறைய அபத்தமான கருத்துக்கள் எல்லாம் சமுதாயத்தில் நிலவுகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வார்த்தை